இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டியன் ஸ்டோர் பற்றி பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கி அந்த குமார் அரசிக்கிட்ட கூப்பிட்டு வர வச்சு லவ்வை சொல்கிறாப்புல. லவ்வை சொன்னால் இது நீ பிரச்சனை பண்ணுற, அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுற, நீ என்னென்னவோ எங்கள் வீட்டோட ஆளுங்களோட சண்டை போட்ட, உனக்கு முடியாது அப்படி இப்படிங்குது. ஆனாலும் அது மனசுக்குள்ளே அது லவ் வந்துருச்சு. அதுக்கு லவ் ஸ்டார்டிங். அதுக்கு அப்படியே போய் எவ்வளவோ கெஞ்சி கதறி நான் நீ என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குற, இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன், உங்கள் குடும்பம் நமக்கு 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசி சால்ஜா பண்ணிட்டாப்புல. பண்ணி ஆனால் ஏதாவது சொல்லிட்டு போங்கிறாப்புல. அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டே போயிருச்சு. அப்போ சம்மதம்னு நான் எடுத்துக்கிறேன்ட்டு அவர் போயிட்டாப்புல. அதுக்கு பிறகு இந்த பக்கம் பார்த்தா மயில் ஆபீஸ் போகுது. ஆபீஸ் போகிறேன்னா ஒரு பொய் ஆபீஸ் போகுதுனால அது புருஷன் நான் தான் கொண்டு வந்து விடுவேன்னு அடம் பண்ணி கொண்டாந்து விடுறாப்புல. இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆபீஸ்க்கு முன்னாடி போய் நின்று நீங்கள் போங்க நான் உள்ளே போகிறேன்ட்டு அப்புறம் போய் அந்த வாட்ச்மேன்ட்ட கேட்குது இங்கே ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு. அந்த ஆள் சொல்லி நீ என்ன படிச்சிருக்கேன்? நான் +2 தான் படிச்சு. +2 படித்தவங்களுக்கு வேலையில் போமா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனாலும் இது வேறு வழி இல்லாமல் இப்படியே திரியுது, ரோட்டில் திரியுது. அப்படியே தண்ணி இல்லாமல் போய் ஒரு சின்டாக்ஸ் டேங்க்கில் தண்ணியை பிடிச்சி குடிக்குது. அப்புறம் சோத்தை வச்சு ஒரு கோயில்கிட்ட போய் உட்காந்து சாப்பிடுது. அப்படியே அதை பார்த்தா அது சாப்பிட்டு கீழே ஒருத்தன் அப்படி குருன்னு பார்க்குறான். அதுக்கு வேறு பயந்துக்குது. அப்படியே போயிட்டு அப்படியே திரிஞ்சிட்டு அப்புறம் என்ன இங்கே போகுதுன்னா அப்படியே சுற்றுது ரோட்டில். ஆனாலும் திருப்பி புருஷன் ஃபோன் பண்ணிட்டாப்புல சாயங்காலம், நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு நான் வர்றேன் அப்படின்னு. நீங்கள் வராதிங்கம்மா நான் வந்துடுறேன்னுது. ஆனாலும் அவர் சொல்கிறாப்புல இல்லை நான் வந்தால் பிக்கப் பண்ணுவேன் அப்படின்னு. பயந்து போயிருச்சுது. பயந்து போய் பான்னு பார்த்துக்கிட்டு நிற்கிது. அதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு தான் பார்க்கணும் என்னன்னு. வணக்கம்.